இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு FDF நம்ம சேனல். நாம் இன்றைக்கி நாட்டுக்கோழி சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ட்ரை பேனில் ஒரு அரைப்பட்டை அளவுக்கு எடுத்துக்கலாம். 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 300 கிராம் நாட்டுக்கோழியை மஞ்சள் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதோட நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடரை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட ஃபைனலாக ஃபியூ டிராப்ஸ் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி விட்டுக்கலாம். இது அரை மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கிடையில் ஒரு மிளகாயை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி 1 ஸ்பூன் மேரினேட் பண்ணும்போது சேர்த்திருக்கோம். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பியூரியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணின நாட்டுக்கோழியை இதோட சேர்த்துக்கலாம். அதோட நம்ம நாட்டுக்கோழி வேக வைக்கும்போது எடுத்து வச்சுருந்த சிக்கன் ஸ்டாக்கையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இப்போது பேனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நடுவில் கிளறி விட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான நாட்டுக்கோழி சுக்கா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.